சீர்மையின் 23ஆம் நூல் விமர்சன அமர்வுக்கு வருகின்றிருக்கக்கூடிய உரையாளர்கள் திரு எழுத்தாளர் போப்பு அவர்களையும், இன்னும் சூழலியலாளர் திரு அருண் நெடுஞ்செழியன் அவர்களையும், இன்னும் ஜார்ஜ் ஜோசப் அவர்களையும் வரவேற்று, இன்னும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்களையும் முகமன் கூறி வரவேற்றவனாக இன்றைய நிகழ்வினுள் நாம் நுழைகின்றோம். இன்றைய சீர்மணி 23ஆம் நூல் விமர்சன மெய்நிகர் நூறு விமர்சன அமர்வுக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய புத்தகம் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய சூழலியல் நாவலாகும். இந்த நாவலை டேனியல் குயின் என்று ஆங்கிலத்திலே எழுதி அதை தமிழிலே ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மொழிபெயர்த்து சீர்மையின் வெளியீடாக இன்று வெளியாகி இருக்கின்றது. 408 பக்கம் கொண்ட இப்புத்தகம் காமன் ஃபோக்ஸ் வலைதளத்திலே வாசகர்கள் வாங்கி வாசித்து பயன்பெறலாம் என்ற தகவலை பகிர்ந்து கொண்டு, இன்னும் சீர்மையின் 140 தலைப்புகளில் பல்வேறு விதமான தலைப்புகள் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும் இங்கே நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே ஆரம்பமாக மதிப்புரை வழங்க இருக்கக்கூடிய திரு அருண் நெடுஞ்செழியன் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். சூழலியலாளர் திரு அருண் நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழின் பசுமை மார்க்சியராக அறியப்படுகிறார்கள். பொறியியல் படிப்பை முடித்தவர். இதுவரை 6 நூல்களை எழுதியுள்ளார்கள். இயற்கையாளர்களான ஸ்டீவ் இர்வின், ரோமுலஸ் விட்டேகர், டேவிட் அட்டன்பரோ, ஸ்டீவ் விண்டர் உள்ளிட்ட ஆளுமைகளின் நேர்காணல்கள் அடங்கிய இயற்கை அறிந்து செயல் என்ற ஆதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய நூலின் தமிழின் சூழலியலை புதியதொரு பரிணாமத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அரசியல் கட்டுரைகளை உள்ளடக்கிய இந்திய பாசிசம் இன்று என்று யாப்போ பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய நூல் தற்போது வெளிவந்துள்ளது. சூழலியலை இயங்கியல் பார்வையில் அருண் நெடுஞ்செழியன் அவர்கள் அணுகுவதுடன் தீர்வுகளை நோக்கிய கட்டுரைகளையும் எழுதி வருகிறார் என்ற இந்த செய்தி இங்கே குறிப்பிடத்தக்கது. தற்போது மயிலாடுதுறையில் குடும்பத்துடன் வசித்து வரும் திரு அருண் நெடுஞ்செழியன் அவர்களை இங்கே மதிப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணிகத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தகம் பற்றி எனது கருத்துக்களை நான் இங்கே சுருக்கமாக முன்வைக்க விரும்புகிறேன். எனக்கு 15 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பிறகு அடுத்த தோழர் போப்பு பேசுவார்கள், அடுத்தது மொழிபெயர்ப்பாளர் பேசுவார் என்ற ஆகையால நான் ரத்தன சுருக்கமாக எனது உரையை கருத்தை முன்வைக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் ஹரிமுத்து சொன்ன மாதிரி சுமார் ஒரு 408 பக்கம் உள்ளது. அது நீங்கள் எங்கேயுமே தடங்கள் இல்லாமல் ரொம்ப சீராக ரொம்ப சுவாரஸ்யமான நடையில் அதை நீங்கள் வாசிடலாம். இதில் புத்தகத்தில் நான் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா அதோடைய மொழியாக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில நேரத்தில் அசல் எழுத்தாளர்கள் அசலான எழுத்தை அந்த மொழியாக்கம் தூக்கி சாப்பிடுங்கிற அளவில் இந்த மொழியாக்கம் நேரடியாக தமிழில் எழுதப்பட்டது போலவே ரொம்ப தடங்கள் இல்லாமல் மிக நன்றாகவே இருக்குது. குறிப்பாக இந்த கலை சொற்கள் பயன்பாடு ரொம்ப பொருத்தமாக நிறைய இடத்துல அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வழக்கமாக அந்த மொழியாக்கத்தில் நேரக்கூடிய இந்த கலைச்சொல் பிழைகள் அல்லது தடங்கள் இதில் சுத்தமாகவே அறவே இல்லை. ஸோ ஆகவே தான் அதை ரொம்ப இயல்பாக போகிற போக்கில் அதை நம்ம படித்து கொள்ள முடியுது. அதனால் மொழிபெயர்ப்பாளருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். அடுத்ததாக இந்த நூல் அதோடைய அசலாக்கம் 1991 டேனியல் குயினால் எழுதப்பட்டது. அது வெளிவந்த போது பார்த்தீங்கன்னா அந்த 90களில் நிகழ்ந்த ஒரு சூழலியல் சீர்வுகள் மற்ற சிக்கல்களுக்கு தீர்வுகளாக என்ன மாதிரியான
வைக்கலாங்கிற அடிப்படையில் சில நாவல் அது கட்டுரைகள் வந்து ஒரு புத்தகம் போட்டி நடைபெற்றது. ஸோ அதில் ஒரு சுமார் 2500 புத்தகங்கள் வந்து அந்த போட்டிக்கு அனுப்பப்பட்டது. அதாவது டுமாரோ டர்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு அதுக்காக. ஸோ அந்த போட்டியில் பங்கேற்று இந்த புத்தகம் வந்து வெற்றி பெற்றது. இது வரைக்கும் சுமார் ஒரு 30 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. போலவே பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் விட்டு தீர்ந்திருக்கு. ஸோ அந்த அளவில் 91ல் வந்த புத்தகம் சுமார் ஒரு 35 ஆண்டுகள் காலம் கழித்து தமிழில் வந்திருக்கு. மொழிபெயர்ப்பாளர் உரையில் குறிப்பிட்ட மாதிரி எனக்கும் இது அதிர்ச்சியாக தான் இருந்தது. 35 வருஷமாக இது வராமல் எப்படி போனது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நூலாக இது சொல்லப்படுது. இதுக்கு அடுத்த ஒரு 2 வருஷமும் இந்த நூலாசிரியர் எழுதியிருக்காரு. அது ஒரு ட்ரைலாஜி போல இருக்கும். ஸோ மை இஸ்மாயில், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஆஃப் பி அப்படிங்கிற ஒரு ட்ரைலாஜியாக அந்த புத்தகத்தை தொடர்ச்சியாக வருது. இந்த புத்தகம் எங்கேருந்து எப்படி தொடங்குதுன்னா, ஒரு அறிவிப்பு வருது. இந்த உலகத்தை வந்து, அதாவது ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். உலகை மீட்க வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் இருத்தல் அவசியம். அதுக்கு நேரில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பத்திரிகை விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தை தேடிக்கொண்டு ஒரு ஆசிரியர் மாணவரை தேடுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து தேடி போகும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த அந்த இடத்துக்கு போனா பார்த்தீங்கன்னா, அது யார் அந்த ஆசிரியர்னா ஒரு கொரில்லா. ஸோ இதுல இருந்தா அந்த புத்தகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கொரில்லாவுக்கும் தேடி போற மாணவர், இந்த ஆசிரியர் மாணவருங்கிற உரையாடலா இந்த நூல் அதுல இருந்து தொடங்குது. சுமார் 13 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு உரையாடலா நிகழுது. என்ன உரையாடல்? இந்த உரையாடலுடைய சாராம்சம் இதுதான். அதாவது உலகம் வந்து மனிதனுக்கானது. படைப்பினுடைய உச்சம் பார்த்தீங்கன்னா மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு செல்வாக்கு செலுத்திட்டு இருக்கு ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்கள் வந்து இந்த மனிதர்கள் பிற உயிரினங்கள் எல்லாமே உலகத்துக்கானது அப்படிங்கிற ஒரு கருத்து. ஸோ இதுதான் இந்த சாராம்சம். மனித மையவாதம் அப்படிங்கிற பார்க்குற ஒரு பொதுவான ஒரு செல்வாக்கு செலுத்துகிற கண்ணோட்டம். அதற்கு மாறாக இந்த உலகத்தோடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு மனிதன், உலகத்துடைய அங்கமா மனிதனும் பிற உயிரினங்கள் இருக்காங்க, பிற உயிரினங்கள் போலதான் மனிதர்களும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த நூல் முழுவதுமான ஒரு உரையாடலை வந்து ஒரு நிகழ்த்தி இருக்கு. இதுதான் அதோடைய சாராம்சம், கண்டென்ட். ஸோ இந்த மனித மையவாத சிந்தனை, நாம் தான் வந்து படைப்பின் உச்சம், நமக்காகத்தான் இந்த உலக வளங்களை அனைத்தும் நமக்குத்தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, உலகையே ஒரு நுகர்வாக மாற்றுவது அப்படிங்கிற ஒரு சிந்தனை, அந்த கதை அந்த நம்பிக்கை எங்கே இருந்து வருதுங்கிறதுல இருந்து தான் அவர் வந்து ஆய்வு பண்றாரு. ஸோ அதுதான் அதோடைய வேர், இந்த புத்தகத்துடைய வேரே அதுதான். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து நம்ம மனிதர்களுடைய தொன்ம கதைகள், அதாவது மதங்கள், ஆபிரகாம் மதங்கள் சொல்லக்கூடிய அந்த மதங்கள், குறிப்பாக அதில் வந்து ஒரு கிறிஸ்துவ ஆகமத்தை எடுத்துக்கிறாரு, ஆதி ஆகமத்தை எடுத்துக்கிறாரு. அதில் வர்ற ஆதாம் ஏவாள் தொன்ம புனைவுகள், அதே போல காயு பாபேல் அந்த தொன்ம புனைவுகள், அதுல இருந்து தான் உங்களுக்கு நம்பிக்கைகள் வருது. மனிதர்கள் வந்து இந்த படைப்பு கோட்பாடு பற்றின நம்பிக்கைகள் அங்கிருந்து தான் பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுனால இந்த தொன்மை புனைவுகள் மீதான மீளாய்வை வந்து அவர் அதிகமாக அந்த நூலில் செய்கிறாரு. அப்ப மத மீளாய்வு, தொன்ம புனைவுகள், தத்துவம், மானுடவியல், சூழலியல், பண்பாடு, நாகரிகம், இதை பற்றின பல்வேறு துறைகள் சார்ந்த ஒரு உரையாடலை ஒரு இந்த நூல் ஃபுல்லாக வந்து விரைவி கிடக்கு. ரொம்ப அடர்த்தியான வகையில், அதே நேரத்தில் மிக எளிமையான வகையிலையும் இந்த நூல் ஃபுல்லாக இந்த உரையாடல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த படைப்பு கோட்பாடு அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு ரொம்ப அவருக்கு ஒரு நெருடலான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதில் தான் அவர் ரொம்ப அக்கறை செலுத்துறாரு. குறிப்பாகவே நம்ம மனிதர்கள் இப்போ நம்ம இந்த வரலாறு எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வரலாறு வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்பாக, அதாவது மனிதன் வந்து விவசாயத்தை கண்டுபிடித்த ஒரு விவசாய புரட்சி நடைபெற்றதுக்கு அப்புறம் தான் இந்த வரலாறு தொடங்குறதாக நாம் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது. மனிதன் வந்து இந்த ஹோமோசேப்பியன்ஸ்ல இருந்து மனிதனாக மாறிய அந்த காலகட்டமாக சுமார் ஒரு 3 மில்லியன் ஆண்டுகள் சொல்றாங்க.
ஸோ அந்த காலத்துல நெருப்பு கண்டுபிடிச்சதை தாண்டி ஒரு வேற எதுவும் பெரிய சக்கரம் கண்டுபிடிச்சதை தாண்டி வேற எதுவுமே பெரிய பிறப்பா நடைபெறல. அதாவது கடைசி 1,50,000 வருஷத்துல அதை தாண்டி மனிதனுடைய சொல்லக்கூடிய அளவுல ஒரு 5,000 10,000 தலைமுறைகளா எதுவும் நடக்கல. ஆனா அந்த விவசாய புரட்சி வந்த இந்த சமீபத்திய ஒரு 500 தலைமுறைகள்ல தான் எல்லா மாற்றமும் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அஹ், செல்வாக்கு செலுத்ததான் இது வந்து மீளாய்வு பண்றாரு. ஸோ இந்த வரலாறு அப்படிங்கிறது விவசாய புரட்சியிலிருந்து தொடங்கல. அதுக்கு முன்பிலிருந்து என்ன வேட்டை சமூகமா இருந்ததுலேருந்து அதுக்கு முன்பிலிருந்து எப்படி தொடங்குது, அவர்களுக்கும் இவர்களுக்குமான முரண்பாட்டில் எப்படி இந்த பழைய பழங்குடிகள், ஆப்பிரிக்கா புஷ் உதாரணத்துக்காக அவர் சொல்ல ஆப்பிரிக்க புஷ் இன மக்கள், பிரேசில் இருக்கிற பழங்குடி மக்கள், ஸோ இவர்கள் எல்லாம் வந்து ஐரோப்பா எங்கிலும் விரவி இருந்த மக்கள் வந்து எப்படி வந்து அழிக்கப்பட்டு விவசாய புரட்சி மூலமாக விவசாயிகளாக மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறத அடுத்த நூல் எங்கிலுமே இந்த இந்த உரையாடல் நகர்க்குது. இதை எப்படி அவர் காயின் பண்றாருன்னா, வெளியேறுபவர்கள் மற்றும் எடுப்பவர்கள். வெளியேறுபவர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையோட இயைந்து இந்த சூழலியல் சீர்கேடுகள் எதுவுமே செய்யாமல் இயற்கையுடன் இயைந்து வாழ்பவர்கள், இயற்கையுடன் ஒரு அங்கமாக தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த இயற்கையுடைய வளங்களை நாம் வந்து அத்தியாவசிய தேவைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் மட்டுமே பயன்படுத்தி விடுபவர்கள். தாம் வாழ்வதற்காக பிற உயிரினங்களையும் இனங்களையும் அழிக்காமல் இருப்பவர்கள். இதுதான் இந்த வெளியேறுபவர்கள். எடுப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற இந்த விவசாய புரட்சிக்கு பிறகு வந்த மனித இனம். ஸோ இவர்கள் பார்த்தீங்கன்னா உலகையே நுகர்வு பொருளாக்க மாற்றுபவர்கள். ஒரு வீழ்ச்சி அடைகிற நாகரிகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மலை உச்சியிலிருந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து கீழே வருது. அது கீழே வரும்பொழுது கடைசியில டேக் ஆஃப் ஆயிடுங்கிற நம்பிக்கையிலேயே போயிட்டு இருக்கிற ஒரு நாகரிகப்பட்ட ஒரு சமூகமா அதை வந்து உருவகப்படுத்துறாரு இந்த ஆசிரியர். ஆனா கடைசியில அது வந்து டேக் ஆஃபே ஆக போறது கிடையாது. அந்த பள்ளத்துல தான் போய் விழப்போகுது. இந்த நாகரிகம் வீழ்ந்து அழிய போகுது அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ இவர்கள் வந்து எடுப்பவர்கள். இவர்கள் வந்து உலகையே வந்து மனிதனுக்காக படைக்கப்பட்டது. இந்த வளங்கள் எல்லாமே நமக்குத்தான். நாம் தான் படைப்பின் உச்சம். படைப்பு கோட்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடவுள் மனிதனை வந்து படைக்கிறது வந்து பிற இந்த உலகை ஆள்வதற்காகவும் பிற உயிரினங்களை கட்டுப்படுத்துவதற்கான அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் தான் எடுப்பவர்கள் தான் நாம் இப்போ இருக்கிற மனிதர்கள் அப்படிங்கிறது தான் இந்த நூலில் அவர் சொல்ல வர்றாரு. அதில் வந்து அவர் அழகாக கிராஃப் போட்டு காமிப்பார். கிமு 3,00,000க்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து அதிலிருந்து கிமு 8,000 வந்து வரைக்கும் வெளியேறுபவர்கள் இருக்கிறதாகவும், இந்த கிமு 8,000க்கு பிறகு எடுப்பவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற யுகம் தொடங்கி விட்டதாகவும் வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் இவர் சொல்கிற அந்த வெளியேறுபவர்கள் எடுப்பவர்கள் அவர்களுக்கான ஒரு விஷயமா அதில் இருக்குது. ரெண்டாவது இவர் சொல்கிற இந்த 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 கான்செப்டில் இப்போ இருக்கிற நாகரிக மனிதர்கள் எடுக்கிற மனிதர்கள் என்னவாக மாறணும், என்னவாக மாற்றம் அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றது வந்து பழைய வேட்டையாடி நிலைமைக்கு திரும்புவதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ அப்படி திரும்ப முடியாது. ஸோ அப்போ வேட்டையாடி நிலைமைக்கும் திரும்பாமல் எப்படி வந்து இந்த எடுக்கிற கான்செப்டை நாம் நிறுத்த சொல்வது அப்படிங்கும் போது தான் அவர் முன்வைக்கிறதா புதிய பழங்குடிவாதமா அவருடைய கொள்கை வந்து இன்னைக்கு பேசப்படுது. ஆக இந்த வேட்டை சமூகத்துக்கும் வேளாண் சமூகத்துக்குமான முரண்பாடாக தான் இந்த நூலை வந்து கட்டமைக்கிறாரு. இந்த நூலை நான் படிக்கும் போது எனக்கு நோவால் ஹராரியோட ஹோமோசேப்பியன்ஸ் நூல் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த நூலும் கிட்டத்தட்ட இந்த முரண்பாடை மையமாக வைத்தான் பேசுது. ஆனால் இந்த நூலில் இதோடைய பாசிட்டிவான விஷயங்களை தான் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மொழிபெயர்ப்பாளர் உரையிலேயே பார்த்தீங்கன்னா தோழர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு, இதுக்கு தீர்வு என்ன? சரி, ஓகே, விவசாய புரட்சிக்கு முன்பு இருக்கிறவர்கள் வந்து வெளியேறுபவர்கள், அதுக்கு பிறகு வந்தவர்கள் எடுப்பவர்கள் வந்து மனித மையவாதமாக சிந்திப்பவர்கள், பிற உயிரினங்கள் பற்றி அக்கறை இல்லாதவர்கள், தொழில் வளர்ச்சியாகவும் நுகர்வு போன்ற விஷயங்களுக்காக அக்கறை செலுத்துவர்கள் அப்படின்னு இருக்கும் போது இதை எப்படி தீர்வு காணுவது அப்படிங்கிற இடத்த அடுத்தது அவர் வந்து நகர்றார். ஸோ அதை நகரும் போது தான் எகைன் படைப்பு கோட்பாடு பற்றின நம்பிக்கைகள், இந்த நம்பிக்கைகளை வந்து மீளாய்வு செய்யுதுங்கிற இடத்துல அடுத்த கட்டமாக வளர்ச்சி பெறாரு. என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு ஐந்தாவது ஊழி பேரழிவு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டைனாசர் வந்து அழிந்த அந்த காலகட்டம் தெரியும். ஸோ இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து 6வது பேரழிவு நோக்கி நம்ம மனித இனம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து பெரிய விண்கல் போன்ற தாக்குதல்கள் இல்லாமல் மனிதர்களே இந்த உலகை அழிப்பதற்கான ஒரு மேன்மேடு
டிஸ்ட்ரக்ஷன், மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச்லாம் சொல்றோம். இந்த 6ஆம் பேரழிவு அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் இருக்கிற பேரழிவு வந்து மக்கள் தொகை பெருக்கம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு இடத்த நகர்த்துறாரு. அதாவது இந்த அடிப்படை பிரச்சனைகள், எடுப்பவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்குமே காரணம் வந்து அதீத நுகர்வுவாதமும் அதீத மக்கள் தொகை பெருக்கம், அதுதான் மூல காரணமாக அவர் வந்து சொல்றாரு. இந்த மக்கள் தொகை பெருக்கம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, மால்தஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19ஆம் நூற்றாண்டுல பேசியிருப்பாரு. மால்தஸுக்கும் மார்க்ஸுக்குமான நிறைய முரண்பாடு அங்கேயே வந்து நடந்தது. இந்த மால்தஸ் வந்து ஒரு பாதிரியார். அவர் தான் அந்த கான்செப்டை உருவாக்குவார். அதாவது உலகத்துல பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தி கூட்டல் பெருக்கத்திலையும், கூட்டல் விகிதத்திலையும், மக்கள் தொகை பெருக்கம் வந்து பெருக்கல் விகிதத்திலையும் நடக்குதுங்கிறாரு. ஸோ அது கூட்டல்ல நடக்குது உணவு உற்பத்தி, மக்கள் தொகை பெருக்கம் பெருக்கல்ல நடக்கும் பொழுது அதுக்கு மேட்ச் ஆகாது. அப்ப என்ன ஆகும்? பிளேக்கு, பெரிய பேரழிவு நோய்கள் வந்து இந்த ஒரு பெரிய அளவுல மக்களை அழித்து அது ஒரு சமநிலையை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து அவர் முன்வைக்கிறார். ஸோ அதனால நிறைய பேரழிவுகள் நடக்கணும், இயற்கை பேரழிவுகள் நடக்கணும், இந்த மாதிரி பேரழிவுகள் நடக்கணும் அப்படிம்பாரு அவர். ஸோ அப்பதான் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அப்ப இந்த தத்துவம் வந்து அவர் காலத்துல ரொம்ப ஆளும் வர்க்கத்துக்கு ரொம்ப செல்வாக்கான ஒரு தத்துவமா இருந்தது. ஏன்னா வந்து அப்ப பாத்தீங்கன்னா புதிய நகர் உருவாக்கம் லண்டன்ல பார்த்தோம்னா அப்பதான் புதிய நகரம், நவீன நகரம் உருவாகுது. அங்க தேம்ஸ் நதிக்கரை ஓரமாக ஒரு ஒரு எந்த ஒரு சுகாதார இதுவும் இல்லாமல் ஒரு நெருங்கிய சாலைகளில் வந்து மக்கள் இருக்காங்க. ஸோ அப்போ வசிக்கும் பொழுது அடர்த்தியாக நோய் பரவுற வாய்ப்பெல்லாம் வருது. ஸோ இந்த சூழல்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதீதமான மக்கள் நகரத்தை நோக்கி திரும்பும்போது மக்கள் தொகை பெருக்கம் தான் பெரிய சுகாதாரக்கேடு காரணம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகுது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து நவீன காலத்துலேயும் நடக்குது. பாப்புலேஷன் பாம் அப்படின்னு ஒரு புக்கும் இப்போ சமீபத்தில் பெரிய ஃபேமஸாக பேசப்படுது. அது இப்போ அதே போல் நிறைய புத்தகங்கள் வருது. இப்போ அந்த புத்தகத்தில் ஆக்சுவலாக இந்த புத்தகத்தில் வந்து அவர் ஒரு மேற்கோள் ஃபார்ஸை ஒரு ஆசிரியர் மேற்கோள் கட்டுறாரு. அதுலேருந்து அவர் இந்த கருத்தை எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்டா. மக்கள் தொகை பெருக்க கட்டுப்படுத்த நாம் வந்து உணவு உணவு உற்பத்தியும் வந்து உணவு உற்பத்திக்கும் மக்கள் தொகைக்கும் சமநிலையை பாதுகாப்பதோடு நுகர்வை வந்து குறைக்க முடியும், உலகத்துடைய ரிசோர்ஸை பாதுகாக்க முடியும். இப்போ நம்ம அதிகமாக மக்கள் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம். ஸோ நீங்கள் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கொரில்லா. அந்த கொரில்லா மூலமாக தான் அவர் பேசுகிறாரு. அந்த கொரில்லா வந்து சொல்லுது. ஸோ இந்த இடம் தான் நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம சொல்ற வர கான்செப்ட் என்னன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். யாருன்னா இப்போ ரிசோர்ஸஸை யார் கட்டுப்படுத்துறாருன்னா 10% இருக்கிற பணக்காரர்கள் தான் உலகத்துடைய ரிசோர்ஸஸை வளங்களை கட்டுப்படுத்துறவர்கள். ஸோ அந்த அவர்கள் தான் நுகர்வும் அதிகமாக இருக்கு. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு உமிழ்கிற ஒரு நாடுகளாக பார்த்தீங்கன்னா, முதல் 50% விழுக்காட்டை வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா தான் வெளியிடுது. இப்போ அதிக ஏழை நாடுகளாக இருக்கிற ஆசியா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் வெளியிடுது. ஸோ அப்போ மக்கள் தொகை கம்மியாக இருக்கிற வட அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமான ஒரு ஒரு சூழலியல் பேரிலும் கிளைமேட் சேஞ்ச் விஷயங்கள், அதாவது அதுக்கான காரணிகள் அங்கே தான் நடக்குது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், யார் எதை கட்டுப்படுத்தணும்? உண்மைதான், பணக்காரர்களுடைய மக்கள் தொகையை தான் கட்டுப்படுத்தணும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஏழைகளை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வளங்களை பிரித்து கொடுப்பதன் மூலமாக ஏழைகளுக்கு வளங்களை பிரித்து கொடுக்கணும். வளங்களை வந்து பணக்காரர்கள் வைத்திருக்கிறாங்க. அதாவது இந்த இந்த ஆசிரியருக்கான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து உற்பத்தி சக்தி வளர்ச்சி, உற்பத்தி உறவு பற்றி அந்த கான்செப்டை கம்ப்ளீட்டாக விட்டுறாரு. அந்த அந்த ப்ரொடக்டிவ் ரிலேஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்லேருந்து விலகிறதுனால இந்த தீர்வை நோக்கி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூலிங் கிளாஸுக்கு ஆளும் இருக்கிறது ரொம்ப அணுக்கமான ஒரு ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா பாதிப்பே கிடையாது. இப்போ ஏன் நம்ம இதை வலியுறுத்தி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போவும் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில்கேட்ஸோடைய ஃபவுண்டேஷன்ஸு, ஜார்ஜ் சோரஸு, ராக்ஃபெல்லர் இவங்க எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய திட்டங்கள்லாம் செஞ்சாங்க. நம்ம இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் கூட இங்கே சஞ்சய் காந்தி பெரிய அளவில் அதெல்லாம் செஞ்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த அதை ரொம்ப அக்ரெசிவாக அதை பண்ணாங்க. அதாவது என்னன்னா, நுகர்வு நுகர்வு அதாவது அதிகமான இப்போ ஆட்டோமொபைல்ஸ் அதிகமாக விற்கிறது, அதிகமாக நுகர்வு செய்கிற மக்கள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளில் தான் அதிகமாக நுகர்வு நடக்குது. பொல்யூஷனும் அவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை வந்து மக்கள் தொகை கிடையாது, உற்பத்தி உறவில் உற்பத்தி சக்தி மாற்றங்களில் தான் இருக்குது அப்படிங்கிறது நான் விஷயத்தை அந்த புத்தகத்தில் அதை நான் படிக்கும்போது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கணும். அது எனக்கு ஒரு தடங்கல் இருந்தது.
அதே போல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா, அதே நோவால் ஃபெராரியோடைய சேப்பியன்ஸ் புத்தகத்தில் இருக்கிற பிரச்சனை தான். அதாவது வேட்டை சமூகமா இருக்கும்போது நம்ம நல்லா இருந்தோம். விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாசமா போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. விவசாயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ரொம்ப விலகி வந்துட்டோம். அப்படி விலகி வந்தது உண்மைதான். ஆனா அது சமூக வளர்ச்சி நிலைமைகள்ல நம்ம அதை தவிர்க்க முடியாது. சமூகத்துடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, பழைய பட்காலம், புதிய கற்காலம், விவசாயம், ஸோ அதுல இருந்து இப்ப இருக்கிற நவீன யுகம் நம்ம எல்லாமே வந்துட்டு இருக்கோம். விஷயம் எங்க அப்படின்னா, இந்த மையமான உற்பத்தி சக்தி, உற்பத்தி உறவு பிரச்சனைகள்ல இந்த உலக வளங்களை, அதிகாரத்தை கட்டுப்படுத்துறவர்களுக்கு எதிராக இந்த சிக்கலை மாற்றாமல், அதை நாம் தனிநபர் பிரச்சனையாக, மக்கள் தொகையாக மாற்றுவது ஒரு ஆபத்தான விஷயம் அது. இப்ப என்விரான்மெண்ட் சீர்கேடு என்ன பிரச்சனைப்பா? எல்லாம் டேப் எல்லாமே மூடி வைங்க, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்துங்க, பல்புகள் எல்லாம் குண்டு பல்பா மாத்துங்க, நீங்க சிக்னல் எல்லாம் நிற்கும் போது உங்க பைக் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. இது எல்லாமே ஒரு செல்ஃப் டிசிப்ளினான விஷயங்கள்ல நல்லதுதான். ஆனா பெரிய அளவுல தீர்வா அப்படின்னு பார்த்தா தீர்வு கொடுக்காது. எந்த அளவுல தீர்வு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல தொழிற்சாலைகள்ல வெளியேற்றப்போகிற கழிவுகள். ஸோ அந்த தொழிற்சாலையில நிகழ்த்தப்படுற பெரிய அளவுல பெரியவித உற்பத்தி யாருக்கு பயன்படுது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் எனார்மஸா வளர்ந்துருக்கு. ஸோ அந்த ஆட்டோமொபைல்ஸ் அதிகமா விற்பனையாகிற நாடுகள்ல யார் அதிகமா அதை பயன்படுத்தினா பணக்காரர்கள் தான் அதிகமா பயன்படுத்துவான். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 கார் வச்சிருப்பான். அதிகமான டெக்ஸ்டைல்ஸ், அதிகமான துணிமணிகளை யார் பயன்படுத்துறா, அதிகமா யார் நுகர்வோர் யூஸ் பண்ணாங்கன்னா பணக்காரர்கள், அவர்கள் தான் அதிகமா செய்றாங்க. ஸோ அது அவர்களுக்காக தான் அதிகமாக மிகையாக உற்பத்தி செய்யப்படுது. ஸோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மிகை உற்பத்தி, மிகை லாபம், மிகை நுகர்வு, அந்த மிகை நுகர்வை திணிக்கிற ஒரு பொருளாதார அமைப்பு, இது மாதிரி ஒரு வலைப்பின்னல் இருக்கு. இந்த வலைப்பின்னலுக்குள்ள போகாம நம்ம தனிநபராக அப்படி நம்ம பேசும்போது சிக்கல்ல இருந்து நம்ம மடைய மாட்டேங்குது. ஸோ இந்த புத்தகத்தை பத்தி நான் முதல்ல சொன்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கும்போது இப்ப இருக்கிற இந்த மனித மையவாத செல்வாக்கு விஷயங்களை உடைப்பது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நான் இப்ப அண்மை காலமா இந்த பரிணாம வளர்ச்சியை பத்தி நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிச்சிட்டு இருக்கேன். மனிதனுடைய சிந்தனை எது தீர்மானிக்குது, மனிதனுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நோக்கி நான் ரொம்ப பார்க்கும்போது, பரிணாம வளர்ச்சி படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிந்திக்கும் திறன் பார்த்தீங்கன்னா, தற்செயலா நடந்தது தான் எனக்கு தோணுது. அது திட்டமாக இல்ல. ஒரு புற அழுத்தத்தின் மூலமாக நம்ம மரங்கள்ல இருந்த பொழுது ஒரு ஐஸ் யுக ஒரு பனி யுகத்துல நம்ம தரைக்கு வரோம். 4 கால்ல இருந்து 2 கால்ல நடக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம முதுகெலும்பு நேரா ஆகுது. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா, எல்லா பாலூட்டிகளும் பார்த்தீங்கன்னா, பிறந்த உடனேயே அது நடக்கும். யானைலாம் பார்த்தீங்கன்னா, பிறந்த உடனே நடக்கும். திமிங்கலமும் நீந்தும். ஆனா மனிதனை பொறுத்தவரைக்கும் பிறந்து 10 மாதம் நடக்கவே முடியாது. ஏன்னா பேறு காலம் குரங்கா இருக்கும்போது நமக்கு 20 மாதங்களா இருந்திருக்கலாம். ஸோ அப்போ அந்த 10 மாசம் முன்னோக்கி நம்ம நம்ம நிமிர்ந்து நின்றதுனால, நம்ம முன்னோக்கி இருந்ததுனால நமக்கு அந்த 10 மாசம் அப்படிங்கிறது அட்வான்ஸா போயிட்டோம். இன்னைக்கும் ஸோ இந்த இந்த எவல்யூஷன்லேருந்து நீங்க வரும்பொழுது, இந்த சிந்திக்கும் திறன் எனார்மஸா இருந்தாதான் நம்ம பிரெடேட்டர்ஸ்லேருந்து வேட்டையாடிகளை நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஒரு யானையை எதிர்கொள்ளதோ, அஹ், ஒரு சிங்கத்தை எதிர்கொள்ளும் போது நம்ம கூட்டா இருக்கிறது, அறிவை பயன்படுத்துவது அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதன் மூலமாக அறிவுடைய பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க மூளையுடைய சிந்திக்கும் திறன் அதிகமாக அது ஒரு தற்செயலா நடந்தது. அந்த தற்செயலானது நடந்து நடந்து இன்னைக்கு மிகப்பெரிய அந்த அறிவே ஒரு பெரிய பேரழிவுக்கு கொண்டு வந்த இடத்துல நிப்பாட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போவும் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது எனக்கு எப்படி தோணும்னா, ஒரு குரங்கு வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன். என்னப்பா குரங்கா இருந்த நம்ம இப்போ வண்டி ஓட்டின்னு இருக்கிறோம், ஒரு ஆட்டோமொபைலை இன்னும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலங்கிற. ஏன்னா அந்த ஃபாஸ்ட் த்ரில் நம்ம மரத்தில் குரங்கா இருந்தோமோ எவல்யூஷனில் நமக்கு இருக்கிற ஜீன் அதான் இருக்கும். அந்த 3 லட்சம் வருஷமா நம்ம எவல்யூஷன்ல அந்த ஜீன் இன்னும் நமக்கு மாறல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம அந்த நவீன வாழ்க்கைக்கு நம்முடைய மூளையுடைய அந்த நவீன வாழ்க்கை முறைக்கு ஏற்ப நவீன நுகர்வு, நவீன அந்த டெக்னாலஜி நுகர்வுல அளவுக்கு பயன்படுத்துற அளவுக்கு நம்ம இன்னும் மூளை அடாப்ட் ஆகல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அண்மைய ஒரு ஒரு கருத்தா இருக்கும் பொழுது, பரிணாம வளர்ச்சியை பத்தி ரொம்பவும் இந்த புத்தகம் திருப்பியும் பேசுது. நாம முன்னாடி எப்படி இருந்தோம், வேட்டை வேட்டை சமூகமா இருந்தபோது எப்படி இயற்கையோட நம்ம அனுசரணையா இருந்தோம், அதுல இருந்து நம்ம விவசாயத்துக்கு வரும்போது எப்படி அந்த அனுசரணை போய் மாறுறது, அதாவது இயற்கையுடைய அங்கமா இருந்த மனிதன் இயற்கையின் அங்கமாக தன்னை துண்டித்து கொண்டு இயற்கைக்கும் மனிதருக்குமான முரண்பாடு அதிகமாகி மனிதர்களுக்கு இடையிலான முரண்பாடு அதிகமாகுது.
ஸோ இயற்கைக்கும் மனிதனுக்குமான முரண்பாடு ஒரு பக்கம், சக மனிதர்களுக்கு இடையான முரண்பாடு இன்னொரு பக்கம். ஸோ இந்த இந்த கான்செப்டை வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஒரு எளிமையான உரையாடல் மூலமா பேசுறது வந்து இந்த புத்தகத்தோடைய ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா சொல்றேன். அதே போல மொழியாக்கமும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். மற்றபடி விமர்சனமா நான் வைக்கிறது வந்து இந்த மக்கள் தொகை பெருக்க இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு அது ஒரு நம்ம அதை ஜாக்கிரதையா அந்த டேர்மை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். வாய்ப்பளித்த நம்ம சீர்மை தோழர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க மிக்க நன்றி தோழர் திரு அருண் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு. குறுகிய ஒரு நேரத்திலே மிக ஆழமான பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து திரு எழுத்தாளர் திரு போப் அவர்கள் மதிப்புரை ஆற்ற நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்கள் இங்கே பங்கேற்க இயலாமல் ஆகிவிட்டது. தொடர்ந்து இந்நூலுடைய மொழிபெயர்ப்பாளர் திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களை இங்கே ஏற்புரை ஆற்ற வருமாறு அழைக்கின்றேன். திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களை பற்றிய திரு அறிமுகம். அவருடைய இயற்பெயர் ஜார்ஜ் இம்மானுவேல். திருச்சிராப்பள்ளியை பூர்வீகமாக கொண்டவர். ஜார்ஜ் ஜோசப் என்ற பெயரிலே அவர்கள் எழுதி வருகிறார்கள். திருச்சிராப்பள்ளி ஜமால் முகமது கல்லூரியிலே தமிழ் நாவல்களில் மெய்யியல் நோக்கு என்ற தலைப்பில் SRF ஊக்கத்தொகையுடன் முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு கலை இலக்கிய இதழ்களில் கவிதை, சிறுகதை, கட்டுரை என எழுதி வருகிறார்கள். சீர்மை பதிப்பக வெளியீடாக எமரால்ட், பெருநெஞ்சன் என இவரது 2 சிறுகதை தொகுப்புகளும், பூனைகள் இல்லா உலகம், இஸ்மாயில் என்ற 2 மொழிபெயர்ப்பு நாவல்களும் வெளியாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டு சிறந்த சிறுகதை தொகுப்புக்கான திருக்கார்த்தியல் விருதை இவரது முதல் தொகுப்பான எமரால்ட் பெற்றது என்பது மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு வரவேற்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இஸ்மாயில் நாவல், இந்த நாவல் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வாசித்த போது ஒரு தத்துவ பின்னணி கொண்ட நாவல், சில நம்பிக்கைகளை, தொன்ம கதைகளை வந்து மீள் விசாரணை பண்ணுது அப்படின்ற அம்சத்தை வந்து முதல்ல கிராஸ் பண்ணிக்கிட்டு தான் அதை வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்க ஆரம்பிச்ச பின்னாடி மரபார்ந்த சில கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதாவது ஏன் வந்து அந்த ஏதேன் தோட்ட கதையில இந்த ஞானக்கனி வந்து மறுக்கப்பட்டது, ஞானத்தை, அதாவது அறிவு திறக்கக்கூடிய கனியை சாப்பிட்றதை ஏன் தவறுன்னு சொல்றாங்க, விவசாயத்தினால நன்மை தானே உலகம் அடைஞ்சிருக்கு, அதை வந்து ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையா வந்து இறைவன் ஏன் முன்னிறுத்துறாரு, இப்படியான சில கேள்விகள் வந்து அதை வந்து இவர் வந்து ஆராய்ந்ததும் அதுக்கான விடைகளை வந்து அவர் பாணியில தெரிவிச்சது ரொம்ப புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அப்போ இதை வந்து ஒரு மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு ஒரு விருப்பம் வந்தோன்னே சீர்மை பதிப்பாளர் உவேஸ் அவர்கள் வந்து இசைவு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு நடந்துச்சு. சமீபத்துல இந்த நூல் வந்து முன்பே மொழிபெயர்க்க இருந்துச்சு, யூமா வாசுகி அவர்கள்லாம் மொழிபெயர்க்க விரும்பப்பட்டார் அப்படின்ற செய்தி எல்லாம் கூட கிடைச்சது. ஆனா இந்த நாவல் வந்து 91 அந்த 90களில் வந்த நாவல். 96ல தான் நானே பிறக்கிறேன். ஒரு 35 ஆண்டுகள் கழித்து தமிழ்ல என் வழியா வந்தது அப்படின்றது மகிழ்ச்சி. இப்போ பொதுவா இந்த நாவலை வாசிக்கும் போது மொழிபெயர்க்கணும் அப்படின்னு தூண்டப்படுறதுக்கான ஒரு இடம் வந்து இந்த நாவல்ல ஒரு 349வது பக்கத்துல வருதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து இயேசுவினுடைய போதனைகள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன்றைய தினம் கவலைப்பட்டா போதும், நாளைய தினத்துக்கு நீ ஏன் கவலைப்படுற, ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் பாரு, அதுங்கெல்லாம் வந்து தேடி சேர்த்து வச்சுட்டு தானியங்களை விதைச்சிட்டா வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். அந்த லைனை வந்து பொதுவா போதகர்களோ இல்ல கமெண்டேட்டர்ஸோ வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு பொயட்டிக்கா சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போறதை தான் வந்து பெரும்பாலும் பார்க்க முடியும். ஆனா அவர் வந்து இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பழங்குடி வாழ்க்கையை மையப்படுத்தி தான் அவர் பேசியிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதீத பொருள் சேர்க்கும் விருப்பம், பொருளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை அப்படின்றதுக்கு எதிரான போதனையை வந்து அவர் வந்து டச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த நாவல்ல கொண்டு வரவும் அது வந்து ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு பகுதியாச்சு. அதன் பிறகு மொழிபெயர்க்க தொடங்கினேன். இன்னொரு வகையில் இந்த புத்தகத்துல வந்து தோழர் அருண் நெடுஞ்செழியன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆன்டகனைஸ் பண்ணுவார் ஆசிரியர். அதாவது அந்த விவசாயம் செய்யக்கூடியவர்களை ஒரு வகையில் ஆன்டகனைஸ் பண்றதை பார்க்க முடியும். அதே மாதிரி இது வந்து இதனுடைய சாரம் வந்து பைபிளை டச் பண்ணி அதனுடைய தொன்மங்களை இவர் பேசியிருக்கனால பைபிள்லே கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்பு தன்மை தெரியும், விவசாயத்துக்கு எதிரான ஒரு சார்பு தன்மை. அதை வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம்.
மோசே என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவர் வந்து ஒரு இடையரா இருந்தாரு. அதன் பிறகு தாவீது அப்படின்ற ஒரு ராஜாவும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவரும் வந்து ஒரு இடையரா இருந்தாரு. இயேசுவும் வந்து அவர் வந்து இடையராக உருவகிக்கப்பட்டார். ஆடு மாடுகள் மேய்ப்பதாக இப்பவும் நீங்க சில படங்கள்லாம் பார்க்கலாம். இப்படி கழுத்துல வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். இது எதை சொல்ல வருதுன்னா, ஆதியில வந்து அந்த காயின் ஆபேல் கதையில கூட பார்த்தோம் அப்படின்னா, ஆபேல் பக்கம் தான் வந்து கடவுள் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கும். அதாவது மேய்ச்சல் சமூகமா இருந்த வரையும் பிரச்சனை இல்லை. விவசாயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஆஹ் மற்ற குடிகளை வந்து இவங்களுடைய வளர்ச்சி பெருக்கத்துல அவங்களுடைய இயல்பான ஓட்டத்துல இருந்து தடை பண்ணிட்டாங்க. பூமியை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான நோக்கத்துல வந்துச்சு. இதை வந்து அப்படியே ஏத்துக்க முடியாது அப்படின்னாலும் சில இடங்கள்ல ஏத்துக்கதான் வேணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து இந்த சேர்த்து வைக்கணும், தானிய கிடங்கு, இப்போ பண்டமாற்று அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமா அது பணத்தை நோக்கி நகர்ந்ததும், பொருளாதாரம் விரிவடைஞ்சதும், இந்த நகர்வுக்கு பின்னாடி வந்து இதனுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் இயங்கியல் அடிப்படையில, பொருளாதார இயங்கியல் அடிப்படையில இது வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்றதையும் உணர்ந்துக்கலாம். பொதுவா இந்த நாவல் வாசிச்சவங்க என்கிட்ட குறையா இல்ல, ஒரு தடங்களா வந்து சொன்னது என்ன அப்படின்னா, நாவல்ல வரக்கூடிய அந்த டயலாக்ஸ் எக்ஸ்ட்ரீமா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கதை வந்து பேச்சிலே நகருது, காட்சிகளா நகரல. சில இடங்கள்லாம் வந்து இந்த டைனமிக்ஸ் பத்தி அந்த சில ஒப்புமைகள்லாம் கூறி வந்து அந்த குரங்கு வந்து பொரியலா விளக்கும் போது சில இடங்கள்ல சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் கூட சில விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த விமர்சனங்கள்லாம் வந்து இந்த கதையோட பொருட்படுத்தி இந்த கதை எழுதுறதுக்கான டேனியல் குயினுடைய பின்னணி தயாரிப்புகள்லாம் நோக்கி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவர் வெகுமளவு வந்து இதெல்லாம் குறைச்சு வந்து கொண்டு வந்துதான் இவ்வளவு தூரம் வந்து சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து அவ்வளவு லேஸ்ல சொல்லிட முடியாது. இவர் டச் பண்ண களமும் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு ஏரியா அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதே போல இந்த மக்கள் தொகை குறைபாடு பத்தி குறைக்கிறத பத்தி தோழர் அருண் நெடுஞ்செழியன் அவர்கள் பேசினாங்க. அதுல வந்து எனக்கும் அது வந்து ஒரு நெடுதலான இடமா இருந்துச்சு. அதை என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் குறிப்பிலையும் நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன். இந்த மக்கள் தொகை குறைப்பு அப்படின்றது வந்து சமூக ரீதியாவே இன்னைக்கு நமக்கு சிக்கல்ல இருக்கு. நம்ம வந்து தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து குடும்பத்துக்கு 2 இல்ல 1 அப்படின்ற பாலிசியை மெயின்டைன் பண்ணி ஒரு 30 இயர்ஸா வந்து நம்ம சில முயற்சிகள்லாம் எடுத்தோம், அரசாங்கம் எடுத்துச்சு. அதனுடைய விலை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு பொலிட்டிக்கல் ரீதியா சீட்ஸ் லிமிடேஷன்ஸ் வரைக்கும் போயிருச்சு. அப்போ மக்கள் தொகையை வந்து எந்த இனமும் இன்றைய காலகட்டத்துல குறைஞ்சது யாரும் விரும்புற மாதிரியான நோக்கு இல்லை. அப்ப மக்கள் தொகை வந்து ஒரு காரணமாகவும் தீர்வாகவும் அமையாது அப்படின்றதும் தெரிய வருது. அப்ப மக்கள் தொகை வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்னா முழுமையா அது பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு நமக்கு தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா பெருகி வரக்கூடிய விவசாய நிலங்களையோ காடுகளையோ நம்ம வந்து தொடர்ச்சியா அழிச்சுதான் வரோம், அங்கெல்லாம் குடியேறிட்டு தான் வரோம். அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு. மக்கள் தொகை கூட கூட அதற்கான சாத்தியங்களும் அதுக்கான தேவைகளும் உண்டாயிட்டே தான் இருக்கு. அதையும் நம்ம ஒரு வகையில மறுக்க முடியாது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன மாற்றம் அப்படின்னா, வெளிப்படையா மக்கள் தொகை தீர்வு வந்து அரசாங்கம் கையில் எடுக்கணும்ன்றது தவிர பாலிசி சேஞ்சிங் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, பணக்காரர்களின் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரியான சில முயற்சிகள் வந்து நடைமுறைகள் வந்து வந்தாகணும். அவருடைய அருண் நெடுஞ்செழியன் அவர்களுடைய உரையில வந்து இத நேரடியா இந்த விஷயங்களை பேசுவதன் வழியா, பொருளாதார இயங்கியல பேசுவதன் வழியா ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தோட அவருடைய உரையை கொண்டு போனாரு. ஒரு வகையில இந்த இந்த நூலினுடைய மைய வந்து எங்க திரும்பணும் அப்படின்னா, தற்சார்பு பொருளாதாரத்தை கொஞ்சமாவது தொட வேண்டிய சூழல்ல மனிதன் நுழைகிறானா அப்படின்ற இடத்துக்கு திரும்பணும். அதை நோக்கி இது எழுதப்பட்டதாகவும் இதை வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியான சாத்தியங்களும் இதுக்கு உண்டு. ஒரு நீண்ட நாவல், இந்த குறுகிய நேரத்துல வந்து அதை வாசிச்சுட்டு நிறைய ஒப்புமைகள்லாம் சொல்லி ஹோமோ சாப்பியன்ஸ் நூலை பத்திலாம் சொல்லி நல்ல ஒரு உரையை வந்து தோழர் அருண் நெடுஞ்செழியன் வழங்கினாங்க. அதே போல இந்த நாவல் இன்னும் பரவலாக வாசிக்கப்பட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாவல்ல அவர் முன்வைக்கக்கூடிய மூல ஆசிரியர் முன்வைக்கக்கூடிய டீபாப்புலேஷன் பிரச்சனைகளா இருக்கட்டும், மக்களினுடைய உணவு தேவையை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கும், எதிர்காலத்துல உச்சம் அடையக்கூடிய அந்த பொருளாதார அல்லது இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக மனிதன் எட்டக்கூடிய சாத்தியங்கள், அவனுடைய வீழ்ச்சி, இதை பத்தின பிரச்சனைகளை அவர் மையப்படுத்தி பேசின இடங்களை பத்திலாம் விரிவா இன்னும் பலர் வாசிக்கும் போது அவங்களுடைய பார்வைகள்ல சில தீர்வுகள் இல்லைன்னா கூட சில உரையாடலை நோக்கி நம்ம நகர்வோம் அப்படின்னு தோணுது. அந்த வகையில இந்த நாவல் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் ஒரு வாசகராகவும் தமிழ் சூழலுக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு நான் கருதுறேன்.
இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்த சீர்மை குழுவினருக்கும், நிகழ்வில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கும், நல்லதொரு உரை நல்கிய அருண் நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கு. மிக குறுகிய நேரத்தில் அழகான தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். தொடர்ந்து இது தொடர்பான கேள்விகள் எதுவும் இருந்தால் அல்லது எதுவும் கருத்துக்கள் இருந்தால் முன்வைக்கலாம். பங்கேற்பாளர்களுக்கு எதுவும் கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் 10 நிமிடங்கள் அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் முன்வைக்கலாம். கேள்விகள் இருந்தால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்ணுவாங்க. நன்றி. கேள்விகள் எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். இந்நிகழ்விலே கலந்து கொண்டு மதிப்புரையாற்றிய சூழலியாளர் திரு அருண் நெடுஞ்செழியன் அவர்களையும், திரு ஜார்ஜ் ஏற்புரை வழங்கிய திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களையும் நெஞ்சார வாழ்த்தி, நிகழ்விலே கலந்து கொண்ட எல்லா பங்கேற்பாளர்களையும் நன்றி தெரிவித்து, இதே போன்று சீர்மையுடைய மெய்நிகர் வாசகர் கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த மாதத்திற்கான இரவு 7 மணிக்கு, ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த மாதத்திற்கான மே மாதத்திற்கான சீர்மை மெய்நிகர் நூல் விமர்சன நிகழ்விற்கு இப்ராஹிம் நஸ்ருல்லா அரபியில் எழுதி முனைவர் CM இர்ஃபான் அவர்கள் தமிழாக்கிய காசாவின் திருமணங்கள் என்ற பலஸ்தீன நாவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று மெய்ப்பொருள் வாசிப்பு வட்டம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள சீர்மை அலுவலகத்தில் வைத்து ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது. அதிலும் வாசகர்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு அறிவிப்பு செய்து கொள்கிறோம். இறுதியாக ரீட் பிட்வீன் லைன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள சீர்மை அலுவலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரைப்படங்களும் ஆவணப்படங்களும் திரையிடப்பட்டு அதன் மீதான விரிவான விவாதமும் நடைபெற்று வருகிறது. ஆகவே சென்னையில் வசிக்கக்கூடிய தோழர்கள், வாய்ப்பிருக்கக்கூடிய தோழர்கள் இந்த நிகழ்விலே தொடர்ந்து நீங்கள் பங்களிப்பு செய்து தொடர்ந்து கலந்து கொண்டு நீங்கள் அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு சீர்மையுடைய மெய்நிகர் கூட்டம் வழியாக இங்கே அறிவிப்பு செய்து கொள்கிறோம். மேற்கண்ட நிகழ்ச்சிகள் தொடர்பான அறிவிப்புகள் எமது சமூக ஊடக கணக்குகளிலே வெளியாகும். வாய்ப்புள்ளவர்கள் தவறாது இந்த நிகழ்விலே பங்கெடுத்து இந்த கலந்துரையாடல்களிலே கலந்து பயன்பெறுமாறு சீர்மையின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை உரையாற்றிய திரு நெடுஞ்செழியன் அவர்களையும் திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களையும் பங்கேற்பாளர் அனைவர்களையும் நன்றி தெரிவித்து இக்கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி தோழர்.